வர்ஷா, வர்ஷா சீக்கிரம் வா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது பாரு. அபிமா, இந்தா டீ குடி. பெரியமா அங்க வைங்க பெரியமா, வேலை முடிச்சு நேரமா வேலை பாப்பமா. அபி, அபி இங்க வாயேன், இங்க வந்து பாரு. என்னாச்சு? வான்னு சொல்றல, வா வான்னு சொல்றல, வா. என்னாச்சு? சக்தி, எங்க கூட்டிட்டு போறான்? சக்தி, என்னாச்சு சக்தி? சக்தி எங்க கூட்டிட்டு போற? எங்க கூட்டிட்டு போறான்? சக்தி, சக்தி, அங்க பாரு அபி, சக்தி, அந்த வெற்றி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. பாத்தியா அபி, வெற்றி எப்படி ஒரு அமைதியா ஒரு ஆளைய பார்த்து வச்சிருக்கான். உனக்கே இதை பார்க்கும்போது எவ்வளவு ஷாக்கா இருக்குல்ல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நேத்து கூட அவன் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்தை பத்தி ஒரு மூச்சு கூட விடல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அபி நீயே சொல்ல. அது வந்து அபி நீ எதுவும் பேசாத. பக்கத்துல இருக்கிற பொண்ணை பாத்தியா? யாருன்னு தெரியுதா? அந்த ஆட்டோ ராணி, அன்னைக்கு ரவுடி பேபின்னு ஒருத்தி வந்தால, அவதான் பொண்ணு போல இருக்கு. ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னானா? விடு சக்தி, அவங்க நாகரிகமே அவ்வளோதான். இவங்க கூட எல்லாம் பழகுறதே தப்பு. அவங்களுக்கு என்ன நடந்தா என்னன்னு நம்ம பாட்டுக்கு சைலண்டா போயிட்டே இருக்கணும். மாமா அது எப்படி மாமா? எல்கேஜில இருந்து ஒன்னா படிச்சிருக்கோம், இவன் இப்படி பண்ணலாமா? போஸ்டர்ல பாத்தீங்களா? அந்த போஸ்டரே அவன் இன்விடேஷனா தான் போட்டிருக்கான். இதுக்கு நம்ம குடும்பத்தோட கண்டிப்பா போகணும். நம்ம எதுக்கு சக்தி அங்க போகணும்? பின்ன அவன் எப்படி நம்ம பழி வாங்குறது? நம்ம கிட்ட சொல்லாம மேரேஜ் பண்றான்ல, குடும்பத்தோட போய் அங்க நின்னா அவன் என்ன பண்ணுவான்? அபி இரு, இப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி கிழிக்கிறேன் பாரு. இரு வந்துடுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நேத்து வரைக்கும் கூட இருந்தேன், கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தியா அபி, அந்த ரவுடி பையன் அவன் வாழ்க்கைக்கு தெளிவான முடிவெடுத்துட்டான். இனி உன் வாழ்க்கைக்கு முடிவெடுக்க வேண்டியது நீதான். பார்த்து நடந்துக்கோ. அபி, அபிமா, என்னம்மா இதெல்லாம்? அக்கா பாண்டியா, எதுக்காக நீ இப்ப இந்த பக்கம் சுத்திட்டு போற? ஐயா அது வந்து ஒன்றும் இல்லைங்க ஐயா, வரப்போ அந்த ரோட்ல டிராஃபிக் ஜாமா இருந்துச்சு, அதாங்க ஐயா. காலையில டிராஃபிக் ஜாமா இருந்தா இன்னும் அப்படியேவா இருக்கும்? என்ன அழியா நீ? பாண்டியா பாண்டியா, வண்டி நிறுத்து. என்னாச்சுங்க ஐயா? லேப்டாப்பை எடுத்துட்டு வர மறந்துட்டேன்ப்பா. வண்டி கொஞ்சம் திருப்பு, வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா. ஏய், எதுக்கு ரிவர்ஸ் போய்கிட்டு இருக்க? அடுத்த லெஃப்ட்ல திரும்பி நேரா போனா வீடு வர போகுது. ஐயா அது இல்லைங்க ஐயா. போப்பா, இன்னுமா டிராஃபிக் ஜாம் இருக்க போகுது? நேரா போ. சரிங்க ஐயா. ஐயா இதுக்கு தான் ஐயா நான் வேற வழியா வந்தேன், மன்னிச்சுக்குங்க ஐயா, தப்பா நினைக்காதீங்க. நீ வீட்டுக்கு வண்டியை விடு. சரிங்க ஐயா. ஊரெல்லாம் நம்ம வீட்டை தப்பா பேசுறாங்க ஐயா. ஐயா அவன் ஒரு திருட்டு பையன், அவன் நம்ம அம்மாவை விட்டுட்டு அவனே வேற கல்யாணம் பண்ண இருக்கான். நம்ம அம்மாவை எதுக்கியா இப்படி நம்ம வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க? பாண்டி போதும், பேசாம வண்டியை ஓட்டு. மன்னிச்சுக்குங்க ஐயா, ஏதோ வயிற்றுச்சல பேசிட்டேன். பாருங்க எவ்வளவு கொண்டாட்டமா ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா.
இதே மாதிரி நம்ம அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்குங்கய்யா. பாண்டியா, அவ ஏன் பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுறியா? மன்னிச்சுக்குங்கய்யா. அவன் இந்த ஒரு தடவை தான் சிவரேறி குச்சிருப்பானா, இல்லை அதுக்கு முன்னாடி வேற எப்பாவது வந்திருக்கானா? இல்லை, முழு ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்கறது தான் நல்லது. போன 10-15 நாளாக வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோமா? வேண்டாம், அபி இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததுலேருந்து என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். ரைட். அப்போ போலீஸ் சொன்னது உண்மைதானா? அவனை நீதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கியா? இத்தனை பேர் இருக்கிற வீட்டில் யாருக்கும் தெரியாம குண்டடிப்பட்டவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது இவதான். ட்ரீட்மெண்ட் வேற கொடுத்துருக்கா. அபி, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. சித்தப்பா, சித்தப்பா. சூர்யா,
நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசலாம். சித்தப்பா இது அதை விட முக்கியமான விஷயம். நம்ம வீட்டோட கௌரவம் மான மரியாதை பத்தின விஷயம். உடனடியாக பேசி ஆகணும். என்னடா பிரச்சனை? அன்னைக்கு அந்த வெற்றி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கானான்னு போலீஸ் நம்ம வீட்டுக்கு தேடி வந்ததில்ல, அந்த டைம்ல வெற்றி நம்ம வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். அதுவும் அபியோட ரூம்குள்ள தான் இருந்திருக்கான். சூர்யா, என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா, போலீஸை திசை திருப்பறதுக்காக அபி கையை நசுக்கிட்ட மாதிரி டிராமா ஆடி இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி நான் நைட்டு தூக்கம் வராம சும்மா பால்கனி பக்கம் போனேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு சித்தப்பா, அவமானமா இருக்கு. ஒருவேளை அந்த வெற்றி நம்ம வீட்டில் இருந்தத போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். உங்க பதவியே போயிருக்குமே சித்தப்பா. சரி, அதை கூட விடுங்க. ஆனா நம்ம அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டு அவ அந்த ரவுடியை நம்ம வீட்டுக்குள்ள ஒளிய வச்சு காப்பாத்திருக்கா. அது நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். என்னால நம்பவே முடியலடா. அதுக்காகத்தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, நீங்களே பாருங்க. பாருங்க. சக்தி வீட்டுல இருக்கானா? காலையிலே வெளியே போயிட்டு சித்தப்பா. அப்ப அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல சித்தப்பா, அவகிட்ட இது எனக்கும் என் மகளுக்கும் நடக்கிற பிரச்சனை. யாரும் தலையிட வேண்டாம். பேசாம போ. இல்ல சித்தப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். சரி. அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு? யார தேடுறீங்க? அப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா. எங்க அவன்? எங்க அந்த ரவுடி பையனை ஒளிச்சு வச்சிருக்க? யாரப்பா கேக்குறீங்க? போலீஸ் வந்தப்பவே ஒளிச்சு வச்சு காப்பாத்துனியே, அந்த குண்டடிப்பட்ட ரவுடி வெற்றி. அவனை இப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. அந்த ரவுடி தான் புருஷன்னு போய் அவன் வீட்டுல உட்கார்ந்த அந்த நேரத்துல ஊரே என்ன கேவலமா பேசுச்சு. நான் பொறுத்துக்கிட்டேன். அந்த ரவுடி பயலுக்காக எனக்கு வந்த ஹார்ட் அட்டாக்கையும் பொய்னு வேற சொன்ன. அப்ப கூட நான் பொறுத்துக்கிட்டேன். நீ என் பொண்ணே இல்லைன்னு தலை முழுகின. அப்புறமும் கூட நீ வீடேறி வந்தப்ப மன்னிச்ச. எதுக்காக? எல்லாம் உன் மேல இருந்த பாசத்துக்காக. அப்பா பேசாத. பேசக்கூடாது. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அடி முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவிட்டா நீ என்னைய பைத்தியக்காரனாக்கிடுவியா? இல்லப்பா, நான் என்ன சொல்ல போதும் போதும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எத்தனை தடவை அவன் செவரேறி உள்ள வந்தா, நீ அவனை எத்தனை நாள் உள்ள வச்சிருந்த, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்ன போய் சொல்ல போற? கழுத்துல தாலியோட உள்ள வந்தப்ப கூட எனக்கு சந்தேகம் வரல. ஆனா
எதுக்காக இந்த தாலியோட இருக்கேங்கிற காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. என்ன அபி இது? இன்னும் எவ்வளவு அவமானத்தை நீ எனக்கு தேடி தர போற சொல்லு. சாரிப்பா. சாரியா? சாரி சொல்லிட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்ல ஆயிருமா? இப்படி ஒரு துரோகிய நான் மகளா பெற்றிருக்கேன்னு இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. சாரிப்பா. பேசாதன்னு சொன்னேன். எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. ஒரு ரவுடிய, ஒரு பொறுக்கிய எனக்கே தெரியாம என் வீட்டுக்குள்ள, அதுவும் உன்னோட ரூமுக்குள்ள 4 நாள் வச்சு குடும்பம் நடத்தி இருக்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். போதும் போதும். உன் கழுத்துல தொங்குற தாலியை விட இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இதுக்கு மேல நான் பொறுத்துக்க தயாரல்ல. உனக்கும் சக்திக்கும் கல்யாணம். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பா ப்ளீஸ் பா, அது மட்டும் வேணாம்ப்பா. என்னது வேண்டாமா? அப்ப அந்த ரவுடியை நீ மறக்க மாட்டேன். ஊரே என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. அந்த ரவுடிக்காக இந்த அப்பாவையே விட்டு கொடுக்க போறல்ல? ஐயோ அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. என்ன எப்படி? உன்னால நான் எவ்வளவு பேச்சு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அவ்வளவு அவமானத்தையும் சுமந்து கோர்ட்லயும் ஊர்லயும் என்னோட மதிப்பு மரியாதையை இழந்து மறுபடியும் உன்னை மகளா ஏத்துக்கிட்டதுக்கு நீ பண்ற நன்றி கடன் இதுதானா? அப்பா அப்படி இல்லப்பா. என்னோட மனசை என்னோட மனசை யார்கிட்ட சொல்றது? ஒரே கேள்வி, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறியா இல்லையா? அப்பா இல்லப்பா, வேணாம்ப்பா, ப்ளீஸ் பா. அப்ப அந்த ரவுடிக்காக இந்த அப்பனையே அலட்சியப்படுத்த நீ தயாராயிட்ட, அப்படிதானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா, ப்ளீஸ் பா. இல்ல, நான் விட மாட்டேன். இதுக்கு மேல என்னோட மானம் மரியாதை போக நான் விட மாட்டேன். இப்ப நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நான் இந்த இடத்திலேயே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்துருவேன். அப்பா அப்பா ஏன்பா, ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ் பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. இப்பவும் நீ சரின்னு சொல்ல மாட்டல்ல? அந்த அளவுக்கு உனக்கு என் மேல பாசம் இல்லாம போச்சுன்னா நான் வேற மாதிரி தான் முடிவெடுக்கணும். அப்பா என்னப்பா இது முடிவு அது இதுன்னு பெருசா பேசுறீங்க? அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு கல்யாணம். மாப்பிள்ளை என் தங்கச்சி மகன் சக்தி. நீ சம்மதிக்கிற இல்லங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும், நடந்துதான் தீரும். கடைசி நேரத்துல ஏதாவது குழப்பம் பண்ண, அப்பதான் இந்த துப்பாக்கி என் உசுர பறிக்கும். அப்பா அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா ப்ளீஸ் பா, அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. டேய், என்னடா இந்த நேரத்துல? அது ஒண்ணும் இல்லடா, தூக்கம் வரல, அதான் உன்னை சும்மா பார்த்துட்டு போலன்னு வந்தேன். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? டேய் வாடா, வந்து உட்கார்றா. உட்கார்றா. உட்கார உட்கார்றா. என்னடா இவங்களாம் இங்கேயே தூங்குறாங்க? அவங்களுக்கு வீடு இதுதான், இங்கே தான் படுத்திருப்பாங்க. சரி, வந்த விஷயத்த சொல்றா. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டா, உண்மை என்னன்னா அது நான் அபியை லவ் பண்றேன்டா.